ஸோ நம்ம இன்னைக்கு இதை வந்து பார்க்க போறோம்னாக்கா 2 விஷயங்களை பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பாகிஸ்தான் வந்து நம்மள வந்து மறுபடிக்கும் போருக்கு அழைக்கிற மாரி வந்து, "நான் உங்க மேல குண்ட போடுவேன். அதாவது அணுகுண்ட போடுவேன்." அப்படிங்கிற மாரி வந்து ஒரு த்ரெட்ட விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருனாக்க, "நான் உங்களுக்கு வந்து இன்னும் டாரிஃப் வந்து அதிகப்படுத்த போறேன். இன்னும் வந்து 100% மேல போட போறேன்." அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு த்ரெட்ட குடுத்திருக்காரு. ஸோ நம்ம இத தான் பார்க்க போறோம். வாங்க ஆனந்த் பாலா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது பாகிஸ்தான் அதாவது அ அசீர் முனி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்க, இப்ப அவங்க அமெரிக்கா போயிருக்காங்க. அமெரிக்காவுல அங்க ஒரு ஈவென்ட்ல வந்து கலந்துருக்காங்க. கலந்துகிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னாக்க, "நாங்க உங்க அ எங்க அதாவது இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருனாக்க, "நான் உங்க மேல குண்ட போடுவேன். நீங்க வந்து சிந்து நதியில வந்து பார்த்தீங்கன்னா, அணை கட்டுனீங்க. கட்டுங்க. கட்டி முடிங்க. நாங்க வந்து அதாவது 10க்கு மேற்பட்ட ஏவுகணைகள விட்டு நாங்க அதாவது தவிடுபொடியாக்குவோம்." அப்படிங்கிற மாரியும் சொல்றாரு. அத மட்டும் இல்லாம இன்னொரு என்ன சொல்றாருனாக்க, நீங்க வந்து அ அதாவது உங்க ரோட்ல வந்து நீங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மெர்செண்டஸ் இந்த மாரி வந்து ஒரு பெரிய பென்ஸ் காரு, அத வந்து நாங்க வந்து மண்ணுல அதாவது கல் ஏத்திட்டு வர்ற லாரி. இந்த லாரி வந்து இடிச்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம போயிரும். அப்படிங்கிற மாரி வந்து ஒரு த்ரெட்ட குடுக்குறாரு. இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அதாவது ட்ரம்ப் தான். ட்ரம்ப் வந்து இந்த மாரி நம்ம மேல டாரிஃப் அதிகமா போட்டு, போட்டு இப்ப வந்து பாகிஸ்தானையும் உள்ளே இழுத்துக்கிட்டு, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாரி வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவரு அதான் முனிர் என்ன பண்றாருனாக்க, போயிட்டு அதாவது இது 2வது டைம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன சொல்றாருனாக்க, அதாவது நீங்க வந்து ட்ரம்ப் அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருனாக்க, எத்தன டைம் வாங்குனாலும் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ஏத்துவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதாவது இதுல வந்து எந்தெந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆயில் வாங்குறதுக்காக துணை போறாங்களோ, அத்தன பேங்க்கும் வந்து நாங்க வந்து எல்லா பேங்கையும் வந்து அதாவது பேன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இதுல எந்தெந்த நிறுவனங்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கோ, அத்தன நிறுவனங்களையும் வந்து நாங்க இதுல வந்து கேன்சல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல சொல்றாங்க. ஸோ இன்னொரு அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க நீங்க வாங்குறீங்க ஓகே. உங்க மக்களுக்கு மட்டுமா நீங்க யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து அத சுத்திகரிச்சு மத்த நாடுகளுக்கு வந்து நீங்க வியாபாரம் பண்றீங்க. அதனால தான் உங்கள நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அது மட்டும் காரணம் கிடையாது. இவரு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இவருக்கு வந்து ஒரு நோபல் பரிசு குடுக்கணும். இவரு இப்ப என்ன சொல்றாருனாக்க, அதாவது தற்பெருமை மாரி சொல்லிக்கிறாரு. நான் 5 போர்கள வந்து இப்போ வரையும் நிப்பாட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாரியும் வந்து ஸோ இது வந்து தெற்காசியாவோட மிகப்பெரிய அது வில்சன்ங்கிறவரு, அதாவது இயக்குனர் என்ன சொல்றாருனாக்க, இவர் வந்து செய்றது வந்து தப்பு. இது மாரி செஞ்சாக்க அ கண்டிப்பா வந்து இந்தியா மாரி ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாட்ட வந்து இவரு வந்து இந்த மாரி பண்ணாக்க, கண்டிப்பா வந்து அமெரிக்காவோட பொருளாதார அ அதாவது கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரியும் அவர் வில்சன் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல அதாவது பேன் அண்ட் பைகாட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட டவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. ஸோ அது எல்லாமே காஸ்ட்லியான அந்த ஹோட்டலு. ஸோ இவ என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதாவது அமெரிக்கா பொருள் எந்த பொருளையுமே வந்து இந்தியாவில் யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 47,000 வியூஸ் வந்து அதாவது வியூஸ் வந்து போயிருக்கு. அதாவது அதை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன உடனே ஆளா போயிட்டு அதாவது மோடி தான் போயிட்டு அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்புக்கு என்ன ஒரு இதுனாக்கா, எல்லா நாடுகளும் வந்து நான் சொன்னா கேட்கிறாங்க. ஆனா இந்த மோடியும் அதாவது இந்த இந்தியா மட்டும் கேட்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கோவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னாக்க, நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. மத்த கண்ட்ரி எல்லாம் நான் அந்த போரை நிப்பாட்டிட்டேன்னு சொன்னா ஓகேங்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானே வந்து ஓகே நீங்க தான் நிப்பாட்டுனீங்க அப்படின்னு வந்து கால்ல விழுந்துட்டாங்க. பட் ஆனா இந்தியா மட்டும் இன்னும் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நாங்க தான் பேசி நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஒரு கோபம் வந்து ட்ரம்புக்கு இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ரீசனா இருக்கு. அந்த டயத்துல போகும்போது கூட பாத்தீங்கன்னாக்கா, இந்தியா அதாவது அமெரிக்கா வந்து நம்ம 2030க்குள்ள பாத்தீங்கன்னாக்கா 500 பில்லியன் டாலர் வந்து வர்த்தகம் பண்ணணும். அந்த மாரி வந்து அந்த டயத்துல பேசிட்டு வந்துருந்தாங்க. ஆனா, அந்த அப்படியே மாறிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவும், அமெரிக்காவும் ஆப்போசிட். இவங்களோட 2 பேரோடதும் வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான், இந்தியா மாரியே வந்து இப்பவும் மாறிட்டு வருது. இது எப்படி போய் முடியும்னு தெரியல. ஆனா இதுல சீனாவ பாத்தீங்கன்னாக்கா, சீனாவோட உறவ வந்து பலப்படுத்துறதுக்காண்டி இந்தியா வந்து ஒரு சைடு முயற்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இப்ப இந்தியாவோட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கான அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பேசியிருக்காரு. இது வந்து மெயினா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்னன்னாக்க, ஜெலன்ஸ்கி வந்து அதாவது இந்தியாவுக்கு கால் பண்ணி, நீங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணி
இந்த போரை வந்து நிப்பாட்டுறதுக்கு வழிவகை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்க சைடு தான் நீங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்களும் ஒரு அமைதியான நாடு, நாங்களும் ஒரு அமைதியான நாடு, இந்த போர் வேண்டாம். இதுல ஆகஸ்ட் 15 பாத்தீங்கன்னாக்க மிக முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். இது என்ன மீட்டிங்னாக்க, அதாவது ட்ரம்பும் புட்டினும் வந்து வந்து மீட் பண்ண போறாங்க. இவங்க மீட் பண்றதுதான் வந்து மிகப்பெரிய இதா இருக்க போகுது. இதுல வந்து இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும். ஏன்னா அவங்க புட்டின் என்ன சொல்றாருனாக்க, புட்டின் ஃபுல்லாவே வந்து என்னோட நட்பு நாடுகளுக்கெல்லாம், அதாவது எங்கிட்ட வரி, அதாவது வாணிபம் பண்ற நாடுகளுக்கெல்லாம் நீங்க வரி போடுற அப்படின்னு வந்து அவங்களும் ஒரு காட்டமா இருக்காங்க. பட் இந்த மீட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா இந்தியாவும் தான். என்னோட ஒப்பீனியன் என்னன்னாக்க, அதாவது நம்ம வந்து இந்தியா, அதாவது அமெரிக்காவும் பகைச்சுக்கிறவே கூடாது. ஏன்னா நம்மளோட மெயின், அதாவது எப்படி சொல்றது, பொருளாதாரமே வந்து அவங்க வந்து அதிகமான வந்து ஐடி செக்டர், அதாவது திருப்பூர், கோல்டு, இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து அவங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து பாய்ச்சிக்கிற முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ரஷ்யாவையும் விட்டு கொடுத்துட முடியாது. நம்ம வந்து இத பேச்சுவார்த்தை மூலியமா தான் வந்து முடிச்சு நல்லபடியா வந்து அதாவது நம்ம மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஏன்னா அவங்க டேரிஃப் ஏத்த ஏத்த இங்க உள்ள சாதாரண மக்கள் தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் என்னோட இது. வாங்க அடுத்த வீடியோ